ஹலோ வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலிலிருந்து உங்கள் சுரேஷ். என்னுடைய போன வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் போட்ட, லைக் போட்ட மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மட் சேஞ்ச் இன் நம்பர்ஸ். ஃபார்மட் சேஞ்ச் இன் நம்பர்ஸ்னால், நீங்கள் ஒரு நம்பரை டைப் பண்ணுறீங்க, டேட்டுன்றதும் நம்பர் தான், பர்சன்டேஜ்லேயும் நம்பர் வரும். இப்போ அந்த நம்பரை எப்படி ஃபார்மட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் ஷார்ட்கட் கீஸ் மூலிமா அதை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நம்பரு டைம் ஃபார்மெட்டில் இருக்குது, இதை ஜென்ரல் ஃபார்மெட்டில் நம்ம மாற்றணும். அதுக்கான ஷார்ட்கட் கீஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டில்ட் சிம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் 2 மாறிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் ஃபார்மேட்டை நீங்கள் டெசிமல் ஃபார்மேட்டாக மாற்றணும். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1. இந்த 1ன்றது மேலே இருக்கும், கீபோர்டில் மேலே 1 2 3ன்னு வரும், அதை தான் நீங்கள் டைப் பண்ணணும். இந்த சைடில் வர நியூமரிக் கீபேடில் வர நம்பர்ஸை நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இதே டெசிமல் ஃபார்மேட் இருக்கிற அந்த நம்பரை டைம் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கான ஷார்ட்கட் கீ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 2. டைம் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சிங்களா? இப்போது இதே டைம் ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த நம்பரை டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் போய் தேடி ஷார்ட்கட் கீ போட்டு தேடி பார்த்து போடுவீங்க. அந்த கஷ்டம்லாம் தேவையே இல்லை. சிம்பிளாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் 3 டேட் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே டேட்டில் இருக்கிற அந்த நம்பரை டாலர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதாவது ருப்பீஸ், நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ருப்பீஸு இல்லைனா டாலர் அப்படி மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 4. பார்த்தீங்களா, ருப்பீஸ்னே வந்துடுச்சு. நம்ம ஃபார்மேட்டுக்கு ருப்பீஸ், யூஎஸ் ஃபார்மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது டாலர். ஓகேங்களா? இப்போது இதே நம்ம பர்சன்டேஜாக மாற்றணும் இந்த ஃபார்மேட்டை. அப்போ என்ன பண்ணுவீங்க, போய் தேடி பிடிச்சி பர்சன்டேஜை கிளிக் பண்ணுவீங்க. அதுக்கு பதில் நம்ம கீபோர்ட்லேயே ஈஸியாக பண்ணணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5. பார்த்தீங்களா, ஈஸியாக மாறிடுச்சிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நீங்கள் ஒன்றும் கீபோர்டை பிடிச்சி மவுஸை பிடிச்சி கீபோர்டு தேடி பண்ண தேவை, ஈஸியாக ஒரே சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்து ஒன்று இருக்குது, சயின்டிஃபிக் ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு புரியும், ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். சயின்டிஃபிக் ஃபார்மேட்னா பாருங்கள், அது எப்படி மாற்றுறதுன்னு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 6. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது? ஈஸியாக இருந்ததா நண்பர்களே? பாருங்கள், ஆல் இன் ஒன் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லிவிடுங்க. மிக்க நன்றி. உங்கள் சுரேஷ். நன்றி.